கூட லேடிஸ் கொடுப்போம். மன்றத்தில் ஒழிக்க செய்ய இதோ வளம் வருகிறார் மாட்டு வண்டி ஓட்டி. இதோ முரசு சின்னத்தில் வாக்கினை சேகரித்து உங்கள் எம்ஜிஆர் மட்டும் நல்லா இருந்தாதான் எம்ஜிஆர் நல்லா இருந்தா ஓகே. அதே மாதிரி புரட்சி தலைவி அம்மா நல்லா இருந்தா ஓகே. கேப்டன் நல்லா இருந்தா ஓகே. அவங்க யாரும் இல்லை மக்களே. பாருங்க, யாரும் இல்லாமல் அனாதையாக வந்து வாக்கு சேகரிக்கும் சிவனேசனையே நான் உங்களிடத்திலே மன்றாடி தயவு செய்து ஏதாவது அப்படி இப்படி மக்களை நான் யதார்த்தமானவன் என்பதை நான் சொல்றேன் மக்களே. ஆகையினால நீங்க நல்லா இருக்கணும். எம்ஜிஆர் அவங்க முடிஞ்சது இல்லையா? அப்ப எம்ஜிஆர் நல்லா இருந்தாதான் இந்த நாடு முன்னேறும். நாடு யாரு? நீங்க தானே மக்களே. ஆகையினால நீங்க நல்லா இருக்கணுங்க. இந்த நாடு முன்னேற, இந்த நாட்டில் உள்ள ஏழைகளின் வாழ்வு முன்னேற. ஆகையினால தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தின் சார்பாக நிறுத்தப்பட்ட நான் இதை வந்திருக்காங்க மாவட்டத்தில் எம்எல்ஏ அவர்கள். அவங்க ஜெயிக்க வைக்க போறாங்க. என்ன எனக்கு என்ன கஷ்டம் கவலை? நான் ஜாலியா உங்கள்கிட்ட ஓட்டு கேட்டு இந்த முகத்தை காமிச்சிட்டு போயிடுறேன். அடுத்த வாட்டி கூட நம்ம ஒன்றும் பிரச்சனை இல்லை. நாளைக்கு மக்களுக்கு வந்து உதவி பண்ணுவேன். இவங்க ஐயா சொன்ன மாதிரி இப்ப கறி வெட்டுன்னு சொல்றாங்கல்ல, எதார்த்தமா என் வீட்டுல இந்த பக்கம் அந்த பக்கம் போனோம்னா மீன் வாங்கிட்டு வருவேன். அந்த எண்ணெய் வச்சு தான் சாப்பிடுறது, ஐரம் மீன் சாப்பிடுவேன். என் முன்னாடி சொல்லுவேன், ஏன்பா அப்படி பண்ற? இதெல்லாம் நான் அலச மாட்டேன். ஆனா எங்க அம்மா அலசி போட்டிருக்கு எனக்கு மீன். என் முன்னாடி என்ன சொல்ற, நான் அலச முடியாது, நீ போப்பா. அடப்பா சரிக்கு நாரை தேய்ச்சி கழுவி உப்பு போட்டு உரசி புளியை கரைத்து அது கரைச்சு அடுப்பு பத்த வச்சு சமைச்சு கொடுத்து அவங்களுக்கு சாப்பாடு போட்டு சாப்பிட நிலைமையா இருக்குமா? வெளியில சிங்க மாதிரி இருக்கேன். நான்